ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, சீரியல் கூறும் வருங்கால சிந்தனைகள் என்ன என்று தெளிவாகவும் நகைச்சுவையாகவும் ஹஜரத் சதீதுதீன் ஆலிம் பாக்கவி அவர்கள் கூறும் பயானை கேட்டு திருந்திக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் என்பது ஆன்லைனில் பொருட்கள் எளிதான முறையில் வாங்குவதற்கான ஒரு அப்ளிகேஷன். சிறந்த தரமான பொருட்கள் தேர்வு செய்து கொள்ளும் முறை இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் உள்ளது. இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான சரியான பொருட்களை தேர்வு செய்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளும் முறை, வாட்ஸ்அப்பில் ஆர்டர் செய்யும் வசதி இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் உள்ளது. இந்த பைமோட் இ-ஷாப்பிங் லிங்க்கு என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஒரு வகையில் யோசித்தால் வருத்தமாக இருக்குது. என்னென்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற நாம ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிறோமில்ல, இப்போ உள்ளவங்கள்ட்ட இவங்க தாயார் தகப்பனாரை பற்றி கொஞ்சம் கேளுங்க. உங்கள் அம்மா தாவெல்லாம் எப்படின்னு கேட்டு பாருங்கள். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. தொழுகைக்கு போகலன்னா சோறு கொடுக்க மாட்டாங்க, மதரசாவுக்கு போகலன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, எங்கள் அத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் மதரசாவுக்கு போகலன்னா, இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? உங்கள் அத்தா எப்படி இருப்பாருன்னு கேட்குறப்ப நாம் இந்த செய்திகளை சொல்கிறோம் இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களிடம் 50 வயசுக்கு பின்னால உங்க அம்மா அத்தா எப்படிப்பான்னு அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், எங்க அம்மா மக்ரிபுக்கு பின்னாடி அதுல உட்காருவா, உட்கார்ந்தா ராத்திரி 11 மணிக்கு தான் எந்திரிப்பா, எல்லாம் நாங்க ஃபேமிலி பூரா அப்படித்தான் பார்த்துட்டு இருப்போம். ஒரு வருங்காலம் எவ்வளவு தவறாக குறித்து வைக்கிறது பார்க்கிறீர்களா? மக்ரிபிற்கு பிறகு குர்ஆனோடு நம் தாய்மார்களை நாம பார்த்தோமா இல்லையா? சகோதரிகளை பார்த்தோமா இல்லையா? முசல்லாவிலே கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை, மனைவிகளை, நம்முடைய தாய்களை, நம்முடைய வேற சொந்தங்களை பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு மக்ரிபுக்கு பின்னாலே முசல்லாவிலே கிடக்கிற எத்தனை பேரை உங்களால காட்ட முடியும்? குர்ஆன் ஓதுகிற தாய்மார்கள் எத்தனை பேர் காட்ட முடியும்? ஒரு நேரத்தில் ரம்ஜான்ல நான் 10 கத்தம் முடிச்சேன், 20 கத்தம் முடிச்சேன்னு சொல்லுவாங்களே, இன்னைக்கு எத்தனை கத்தம் முடிக்கிறார்கள்? நிறைந்த ரமலானில கூட சீரியல் ஓடிட்டு தானே இருக்கு. யோசித்தால் வருத்தமாக இருக்கிறது. வருங்காலம் நம்மை பற்றி வாழ்த்தாக குறித்து வைத்துக் கொள்ளுவதற்கு நல்ல செய்திகள் வேண்டுமே. அந்த செய்தி எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? குடும்பத்தில் இதுவெல்லாம் சரி. அப்படித்தான் இந்த சீரியல். நான் தாய்மார்கள்ட்ட கேட்குறேன், ஏதாவது ஒரு சீரியலாவது நல்ல செய்தி சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திட்டம் போட்டு மாமியாவை எப்படி டார்ச்சர் பண்ணலான்னு ஒரு சீரியலில் காட்டுறான். திட்டம் போட்டு மருமகளை எப்படி கொடுமை பண்ணலான்னு மாமியாருக்கு கிளாஸ் எடுக்கிறான். இவங்களை தனியாக கழட்டி விட்டுன்னு நாம் எப்படி தனி குடித்தனம் போகிறதுன்னு இன்னொரு சீரியலில் கிளாஸ் எடுக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, கேள்விப்பட்டதை சொல்றோம். பூரா தவறான செய்திகளை வகுப்புகளாக எடுக்கிறார்கள். சீரியல்களில் அதுதான் போய்கொண்டிருக்கிறது. அத்தனையும் தவறான செய்திகள். இந்த உறவுகளுக்கு மத்தியில் எப்படி பெரியவங்களை பார்ப்பாங்க, தாய் தகப்பனை எப்படி கவனிப்பாங்க, மாமனார் மாமியாருக்கு எப்படி மரியாதை செய்வாங்க? ஒரு சஹாபி வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, எங்க அம்மா அத்தா என்ன வளர்த்தின காலத்துல காசு பணமெல்லாம் இல்லை, பசி பஞ்சம் பட்டினி ஒன்றும் இல்லை, ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு நேரம் ஒன்றும் இருக்காது, ஆனால் நாங்கள் இப்போ நிறைய சம்பாரிச்சு நல்லா பண்ணிட்டேன். அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா அவரு, எங்க அம்மா அத்தா என்னைய பார்த்ததை விட நான் இப்போ அவங்கள நல்லா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொல்ல வர்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, வகுமா யுரீதானி பகாஅக் வ அன்த துரீது மௌத்தகுமா. ஆமாப்பா, நீ அவங்கள இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுக்கும்
அவங்க உன்னைய பார்த்துட்டு இருந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? நீ குழந்தையா இருந்த, நீ சின்னவனா இருந்த, அவங்க உன்னைய பார்க்கறப்ப என்ன நீயத்துல பார்த்தாங்க தெரியுமா? 2 பேரும் நீ பெருசாகணும், நீ பெருசாகணும், நல்லா வளரணும், நல்லா ஆளாகணும், நிறைய சம்பாதிப்பான், நாளைக்கு பெரிய ஆளா இருப்பான், இப்படிங்கிற எண்ணத்திலேயே வளர்த்தாங்க. நீ இன்னைக்கு அவங்கள பார்த்துக்கிற என்ன அர்த்தத்துல தெரியுமா? அவங்க எப்படி சீக்கிரம் போயிடுவாங்க, இன்னொரு 3 வருஷம் தாங்கும், இன்னொரு 5 வருஷம் தாங்கும், எப்படி இருந்தாலும் 10 வருஷத்துக்கு மேலே இருக்க போறது இல்லை, அவங்க போயிடுவாங்க போயிடுவாங்க போயிடுவாங்க. அப்ப இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று வளர்த்த பெற்றோரை விட போய்விடுவார்கள் போய்விடுவார்கள் என்கிற நீயத்தோடு வளர்க்கிற உன்னுடைய இந்த வசதியும் அதுவும் மலைக்கும் மடுவுக்கும் வெளியில உள்ள வித்தியாசம். உண்மை அதுதானே. நமக்கு பெற்றோர்கள் நாம் ஒரே ஒரு தடவை சின்ன வயதில ஒரே ஒரு தடவை பாத்ரூம் போனதுக்கு சுத்தம் பண்ணதுக்கு கூட நீ காலமெல்லாம் கூலி கொடுத்தாலும் தாங்காதே. நன்றாக இருக்க வேண்டும் என்று வளர்த்த அவர்கள். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நான் தாய்மார்கள் வந்திருக்கிறனால சொல்றேன், குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுவதில் மாத்திரம்தான் உங்கள் வருங்கால வெற்றி இருக்கிறது. அது தாயோ தந்தையோ மாமனாவோ மாமியாரோ. நவீன காலத்து பிள்ளைகள் சில பேர்லாம் இப்போ அதிகமாக படிச்சிடுறதுனாலையோ என்னவோ இப்போலாம் அப்படி வேற கேட்குறாங்க, என்னன்னு புருஷனுக்கு பணிவிட செய்யணும்னு இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணணும்னு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறது. பண்ணணும். ஹதீஸ் இப்படி வருகிறது அல்லவா? ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் தனியாக தலையை போட்டிருப்பாங்களா? மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், நாத்தனார் ஒரு பக்கம், கொழுந்தனார் ஒரு பக்கம். குரான் அப்புறம் 300 ஜுசுவா போயிடும், 30 ஜுசுவா இருக்காது. ஒன்று சொல்லட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹதீஸ், மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. நம்மிலே உள்ள சிறியவர்கள் மீது அன்பு செலுத்தாதவர்களும் பெரியவர்களுக்கு தேவையான மரியாதைகளை சரியாக செய்யாதவர்களும் இவங்க 2 பேரும் நம்ம ஆளுக இல்லை, நம்மை சார்ந்தவர்கள் அல்லன்ட்டாங்க. சிறியவர்கள் மீது அன்பு காட்டணும், பெரியவர்களுக்கு தேவையான எல்லா மரியாதையும் செய்யணும். இதுக்குள்ள எல்லாமே வருவாங்கல்ல. மருமகளை அன்போடு பார்த்து கொள்ளுகிற அல்லது பார்த்து கொள்ளாத மாமியாவும், மறுபக்கம் மாமியாரை மாமனாரை தகப்பனாரை தாயாரை சரியாக கவனித்து கொள்ளாத சிறியவர்களும் மருமகள்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தனித்தனியாவா மருமகளுக்கெல்லாம் தலை போட்டிருக்க முடியும்? ஒரு சில பேர் முடிவோடு இருக்காங்க, இந்த பெரியவங்களை பார்க்கறது இல்லைங்கிற முடிவோடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அளவுக்கு இருக்கிறது. உங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுகிற யாருக்கும் கெட்ட மவுத்து வராது, கெட்ட மவுத்து வராது. நல்ல மவுத்தாயிரலாம், கடைசி வரை நன்றாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த ஆரோக்கியத்திற்கு வழி என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிற பெரியவர்களை சரியாக பராமரிக்கணும். சில பேர் அது என்னமோ தெரியறது இல்லை, மாமியானா அப்படி ஆகாத ஒரு இது உலகம் பூரா இருக்கு. எவனோ ஒரு இழிச்சவாயன் மனைவியை கட்டி கொடுத்து அதுக்கும் மாமியாவுக்கும் ஏதோ ஒத்து வர்றதில்லை யாட்டு இருக்குது, அந்த மனைவிக்கும் அந்த மாமியாவுக்கும். அவன் எப்போ வெளியே போயிருக்கிறப்ப இது மருமகோ ஒரு உலக்கையை தூக்கி ஓங்கி ஒரே போட்டுருச்சு, ரூகு இழுத்துட்டு இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஊரில் சொல்கிற வேடிக்கையான கதை இது. ரூகு இழுத்துட்டு இருக்குது, இவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, இவன் வந்திருக்கான். அந்த புள்ள செய்கிறதையும் செஞ்சு போட்டு ஒன்று அழுதுட்டு நிற்குது. அம்மாவுக்கு இப்படி ஆகி போச்சுங்கோன்ட்டு அழுதுட்டு நிற்குது. இந்த ஆள் வந்த நம்மாள், ஆமாம் இது கொஞ்சம் அறவேக்காடு மாதிரி போட தெரியுது, முழுசாக எதுவும் விளங்கலை. என்னாச்சுன்னு மனைவிட்ட கேட்டான். அது மேலே இருந்து இறங்குறப்போ கீழே உளுந்து அடிபட்டு ஏதோ சுயநினைவெல்லாம் போய் இப்படி ஆயிட்டாங்கங்கிற மாதிரி என்னமோ சொல்லுது. இது அந்த போகிற நேரத்தில் இவளை போட்டு கொடுத்துட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணி அந்த மாமியா கடைசி நேரத்தில் சொல்லிருச்சு. அங்கே பேச முடியலை, அங்கே மூளையில் உலக்க இருக்குது, அதை காட்டுது. உலக்க தெரியுமில்ல, இடிக்கிறது, உலக்கையை காட்டுது, கழுத்தை காட்டுது. இந்த உலக்கையில தான் நெரிச்சிருக்கா, கழுத்தை காட்டுது, காட்டு இவளையும் காட்டிடுச்சு. 3 காட்டுதுங்க. என்னன்னு? உலக்க, கழுத்து, இந்த பொம்பளை. காட்டின உடனே இந்த மருமக டக்குன்னு சுதாரிச்சிருச்சு பாருங்க, இது ஏதோ நம்மளை போட்டு கொடுக்குதுன்ட்டு
அவன் கேட்டான், எங்கள் அம்மா என்ன சொல்லுது? உங்கள் அம்மா சொல்கிறது புரியலையா? புரியல. உலக்க மாதிரி நிற்கிறிய, என் கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்து இவன் கழுத்தில் போடு. அப்படிங்க? ஆமாம், முடிச்சுது. டே உலக்க மாதிரி நிற்கிறேடா,